வெள்ளரிக்காய் இருக்குது. ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் பிஞ்சில் தீரப்போ கொஞ்சம் நறுக்கு இருக்கும். பாதி வெள்ளரிக்காயோட கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறும். பழம் அப்படியே சாப்பிட்றதுக்கு அமிர்தமாக இருக்கும். ஒரு தங்கத்தை சாப்பிட்டா எப்படி சமமாக இருக்குமோ அது மாதிரி நாட்டு சர்க்கரை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ இதுவாக இருக்கும். அப்போ வெள்ளரி பிஞ்சாக இருக்குது, அடுத்த கட்டம் நறுக்குன்னு கொஞ்சம் காயாக இருக்குது. அப்புறம் அது பழம் செடியில் இருக்கதே காய்க்குது. அந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட்றோம் அவ்வளோ ஒரு தங்க கலரில் வாப்பா தங்க கலரில் வாங்கினாமா அந்த தங்க கலரில் அந்த பழம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, சுவையாக இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெள்ளரிக்காய் மாதிரி பிஞ்சாக இருந்து நடுக்கட்டத்துக்கு வருது. அப்புறம் அந்த பழம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி பார்க்க பிஞ்சை சாப்பிட்றதுக்கும் பழத்தை சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. நம்மளுடைய அவசரப்பட்டால் பிஞ்சை சாப்பிட்றோம். பொறுமையாக இருந்தால் நல்லா சந்தோஷமாக அந்த பழத்தை சாப்பிட்றது நல்லா ருசித்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றோம். இந்த அம்மா என்ன இருக்குன்னு சொன்னால் மனுஷன் பொறுமைனா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. எடுத்ததுமே எல்லாம் நடக்கணும். இன்றைக்கி உடனே இப்போ டாக்டர்கிட்ட போகிறோமா இந்த வைத்தியம் உடனே தீரணும். ஒரு வக்கீல்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு போகிறோமா கோர்ட்டுக்கு உடனே அந்த கேஸ் தீரணும். தெய்வத்திட்ட போகிறோமா இன்றைக்கி போய் கேட்டதுமே நம்மளுக்கு கொடுக்கணும். நான் அந்த கோயிலுக்கு போனி சாமி கும்பிட்டு ஆனால் இந்த சாமி எனக்கு இந்த நல்லதுமே செய்யலைன்னு சொல்லிடுறோம். ஏன்னா மனுஷனுக்கு வந்து பொறுக்கிற தன்மை கிடையாது. பொறுமைன்றதே மனிதருக்கு இல்லை. எல்லாம் அவசரமாக. ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்படித்தான். அதுக்கிட்டே ஒரு வேளை அவசரமாக திருடுறோமா என்னன்னு தெரியலை. ஆனால் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். நம்ம பதட்டம் கடவுள் படைக்கிறதே எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அறிவுபூர்வமாகத்தையும் படைச்சிருக்காரு. நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் அந்த அரிசியை முழுசாக சாப்பிடலாம், பசியை நிப்பாட்டலாம்ல. நிப்பாட்டினா வேலையே இருந்திருக்காது. கேசருக்கு தேவையில்லை, சமைக்கிற வேலை தேவையில்லை. அரிசி அள்ளி போட்டு அப்படியே சாப்பிட்டு படுத்துருக்கலாம். உலையை வச்சு அது கொதிக்கணும். கொதித்த பிறகு அரிசி அள்ளி போடணும், அது வேகணும், வடிக்கணும். நல்லா தண்ணி வடிஞ்சாத்தே இந்த சாப்பாடை நல்லா குழம்புத்தி டேஸ்ட்டாக சாப்பிட முடியும். ஆனால் நம்ம மனுஷன் என்ன பண்ணுறோம், அவசரம். அப்படியே காலைல சுடு தண்ணி வந்து பறப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு இந்த 11 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை 10 மணிக்கே போய் தீரணும்னு நிற்பாங்க. பதட்டம், அவசரம். கூட்டத்தில் ஒரு பிரசாதம் கொடுத்துட்டு இருப்பாங்க. முந்தி அடிச்சுட்டு போய் கீழே மேலே கொட்டி அந்த பிரசாதத்தை வாங்கணும். சிந்து காலில் விழுகும், கையில் விழுகும். அன்னைக்கெல்லாம் அம்மாச்சி அப்படின்னு கூப்பிட்டோம். பிரசாதமே வாங்கல. நான் என்ன சொல்றேன்னா பொறுமையாக நின்று வாங்கினா எல்லாருக்குமே அந்த பிரசாதம் கிடைக்கும். இந்த மனுஷன் பொறுமையவே கற்றுக்கவே கிடையாது. வாழ்க்கையில் வந்து எவ்வளவுக்கு பொறுமையாக நம்ம பொறுத்து போகிறோமோ பின்னாடி பலன் நிறையா இருக்குன்னு நினைக்கணும். இதனோடு வெள்ளரி பிஞ்ச நேரத்துக்கு தின்றுவோம். அதில் என்ன டேஸ்ட் இருக்குது? ஏதாச்சும் டேஸ்ட்டு தெரியுதா? வெள்ளரி பிஞ்ச சிறுசாக்கிறத ஏன் நம்ம குழந்தைப்ப ஒரு கருவில் தாய் கருவில் 10 மாதம் செமந்தாத்தே அது குழந்தை வெளியில் வருது. எழுந்துச்ச உடனே நம்ம கையில் கடவுள் வந்து ஒரு குழந்தை செலவுன்னு ஒரு கொடுத்துருக்கலாம். அது எழுந்துச்சுமே நம்ம நடந்து திரிஞ்சுருந்துருக்கலாம், பேசி இருந்திருக்கலாம். அதில் எவ்வளோ ஒரு பொறுமையாக இருந்து குழந்தை தவறு அது ஒருத்தர் கையை பிடிச்சி நடந்து அதுக்கு பின்னாடி பேசி அதுக்கு பின்னாடி நல்லது கெட்ட தெரிஞ்சு. இப்போ மித்திரனை வந்து சின்ன பிள்ளை இப்போ சேட்டை பண்ணுறேன், இது வயசு சேட்டை பண்ணுற வயசுலேயே. இதே விக்னேஷ்க்கு அவன் ஒன்று சொல்கிறப்ப சேட்டை பண்ணக்கூடாதுப்பா பொறுமையாக இருப்பா அப்படின்னா இருப்பேன். இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறப்ப நம்ம கொஞ்சம் வயசுக்கு ஆயிடுச்சு, நம்ம பக்குவப்பட்டா. இதே அத்தைக்கிட்ட ஈஸ்வரிய கட்ட சொல்கிறப்ப அவங்களுடைய பக்குவம் இருக்குது. எல்லாமே பக்குவப்பட்டாத்தே வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர முடியும். எதையுமே யோசிச்சு செஞ்சாத்தே எதையும் வெற்றி காணவும் முடியும். அவசரமாக செய்யணும். பருப்பு வேகணும், அப்போதே அதில் காய்கறி அள்ளி போட முடியும். பருப்பே வேகமாக முழு பருப்பில் காய்கறி அள்ளி போட்டு காய்கறி வந்துடும், அந்த பருப்பு வேகாமல் உட்காந்துருக்கும். அது சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குமா?
பருப்பு பூரா முழுசாக கிடக்கும். அப்போ எல்லாருமே ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது, எந்த சூழ்நிலை பதட்டப்படக்கூடாது, வேகமாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு போகக்கூடாது. 10 நிமிஷம் முன்ன பின்ன போகலாம், இல்லை அந்த கரெக்ட் டயத்துக்கே நம்ம போகணும்னா நம்ம 10 நிமிஷம் முன்னாடி நம்ம பெறப்படணும். இன்னைக்கு 10 மணிக்கு அந்த இடத்துல நம்ம நிற்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க 5 மணிக்கு எழுந்திரிச்சிட வேண்டியதே. 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியானால் அந்த 10 மணிக்கு போயிடலாம். நம்ம 6 மணி வரையும் தூங்கிட்டு 7 மணிக்கு எழுந்திரிச்சு அவசரமாக பிறப்பிட்டு போகிற வழியில் எதுக்க என்ன வருதுன்னே தெரியாமல் வண்டியை ஓட்டிக்கிட்டு தெரியாது. ஏண்டா அவசரமாக சொல்லிட்டு வந்துட்டியா, வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வைக்கக்கூடாது. பொறுமையாக போனால் நமக்கு நிதானமும் பொறுமையாக போனால் எதுக்கு என்ன வருதுன்னு தெரியும். அது வண்டியா, காரா, 4 சக்கரமா, 2 சக்கரமானு தெரியும். எதுவுமே தெரியாமல் வண்டி அப்படி பிடிச்சி திருங்கினதுனால நம்ம மணப்பேச்சேரிக்கிட்ட மணமேட்டு வெட்டிக்காரவங்க 2 பேருமே ஸ்பாட்டவங்க. புதன்கிழமை. அதனால் வாழ்க்கையில் பொறுமையாக போக கற்றுக்காங்க எல்லாருமே. எவ்வளோக்கு பொறுமையாக போகணுமோ அவ்வளோக்கு நம்ம அடுத்தவளை சொல்லக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு உதாரணமாக பொறுமையாக போகணும். நம்ம நிதானமும் பொறுமையாக போனோம்னா எல்லாமே நம்ம வெற்றியாக முடியும். பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஒரு வண்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு தொழிலை செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக கடைப்பிடிச்சோம்னா வாழ்க்கையில் எல்லாமே நம்ம வெற்றி. சரியா? எல்லோரும் பொறுமையாக இருக்கீங்க எல்லாரும்.